கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்த, சபைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து கடந்த 2 மாதங்களாக நாம் தியானித்தோம். கடந்த மாதங்களில் சகரியாவின் புத்தகத்திலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நமக்கு இந்த ஆண்டிலே செய்ய திட்டமிட்டுள்ளார், விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதோடு கூட தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியும் சகரியா புத்தகத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே நன்மை என்றால் என்ன, எது நன்மை, வேதம் சொல்லுகிற நன்மை எது, தேவன் யாருக்கு நன்மை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதல் பகுதி நன்மை என்றால் என்ன. நன்மை என்றால் நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னா அதுதான் நன்மை. நன்மை என்றால் நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதுதான் நன்மை. நம்ம வாழ்க்கையிலே நல்லது கிடைத்தால் அதுதான் நன்மை. நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் கிடைப்பதெல்லாம் நன்மையாக இருக்குதா? நன்மை நினச்சி தான் நமக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் நன்மை நினச்சிருப்பீங்க, அது கிடச்சிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கா? சந்தேகமாக தானே இருக்குது. என்ன? அப்போ நல்லது என்றால் அதுதான் நன்மை. இங்கே நான் பார்க்கும்போது சங்கீதம் 119:68 வசனத்தை எடுத்துக்கொண்டால், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நல்லவர்கள் தான் நல்லதை கொடுக்க முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராயிருந்து நன்மை செய்கிறார். கர்த்தர் நன்மை செய்தால் அது நல்லதா இருக்கும். நாம கேட்கிறது அல்ல. சங்கீதம் 85:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஏன்னா அவர் யாரு? நல்லவர். கர்த்தர் நன்மையானதை தருவார். நாம கேட்கிறத விட கர்த்தரா கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் நன்மையா இருக்கும், அதுதான் நல்லதா இருக்கும். நாம கேட்கிறத விட, ஒரு ஊழியர் சொல்றாரு, நாம் கேட்பதை தருவதை காட்டிலும் நமக்கு தேவையானதை தருவதே தேவனின் அருள் கொடை. நம்ம கேட்கறது இல்லை, அவரா கொடுக்கிறது. அதுதான் தேவனுடைய அருள் கொடை. இப்போ நல்லவங்க தான் நல்லதா கொடுக்க முடியும். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 9-11 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். பெற்றோராகிய நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள், நம்மளாம் யார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறோம்? நன்மையை தான் செய்கிறோம். பிள்ளை அப்பம் கேட்டால் கள்ளத்தீ கொடுப்போமா? இதான் அப்பம், போ சாப்பிடு. அது மீனை கேட்டால் பாம்பை பிடிச்சி கொடுப்போமா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்போமா? இல்லை. பொல்லாதவர்களாகிய நம்ம பிள்ளைங்க கேட்கறதுக்கு நன்மையை கொடுக்கிறோம். நம்மிலும் பெரியவர் தேவன். அப்போ அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் நன்மையானதான் கொடுப்பாரு. தேவன் நன்மையானதை தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாருங்க, நமக்கு நன்மையை இந்த உலகமோ எந்த ஒரு மனுஷனோ ஒரு ஜோசியக்காரனோ நமக்கு நன்மையை காண்பிக்க முடியாது. சங்கீதம் 4:6 வாசிக்கிறோம், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார்? அப்போ இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களோ உலகமோ நமக்கு நன்மையை காண்பிக்க முடியாது.
எந்த ஒரு ஜோசியக்காரனும் காண்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம சில காரியங்களை செய்வதற்கு யாரை தேடி போகிறோம்? ஜோசியக்காரனை தேடி போகிறோம். எந்த நாளில் கல்யாணம் நடந்தால், எந்த நாளில் பால் காய்ச்சி வைச்சா நல்லா இருக்கும், நன்மையாக இருக்கும் அப்படின்னு ஜோசியக்காரனை தேடி போகிறோம். அவன் ஒரு நாளை குறித்து தருவான், அந்த நாளில் நடந்தால் நன்மையாக இருக்கும்னு. அதுவும் சில நேரங்கள் என்ன செஞ்சிடும், சில நேரங்களில் இல்லை, டோட்டலாகவே அது மிஸ் ஆகிடும். அப்போ நமக்கு நன்மையை காண்பிக்கிறது உலகமோ எந்த மனுஷனோ மந்திரவாதியோ அல்ல. நமக்கு நன்மையை காண்பிக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இதில் தான் நமக்கு வேண்டிய எல்லா நன்மையும் எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 27:13 வாசிக்கிறோம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நமக்கு வேண்டிய எல்லா நன்மையும் இதில் தான் இருக்கு. இதை விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நன்மையானதை கர்த்தர் தருகிறவர். ஒரு சிறுமியிடம் 2 ஆப்பிள் பழம் இருந்துச்சு. அந்த சிறுமியுடைய தாய் அந்த சிறுமி இடத்துல எனக்கு ஒரு பழத்தை கொடுன்னு கேட்டாங்க. அந்த பிள்ளை முதல் பழத்தை என்ன செஞ்சா? கடிச்சா, முகத்தை சுழிச்சா, சுவைச்சு பார்த்துட்டு முகத்தை சுழிச்சா. 2வது பழத்தை கடிச்சா, சுவைச்சு பார்த்தா. 2வது பழத்தை அந்த தாயிடத்தில் நீட்டினாள். தாய் கோபத்தோடு கேட்டாங்க, ஏன் இந்த பழத்தை நீ எனக்கு முழுசாக கொடுக்கக்கூடாதா? ஏன் கடிச்சிட்டு கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறுமி சொன்னா, எந்த பழம் அதிக சுவையாக இருக்குதோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். எந்த பழம் அதிக சுவையாக இருக்கோ அதை உங்களுக்கு தரணும்னு சொல்லி தான் அப்படி செய்தேன்னு சொன்னான். தேவனும் அப்படிதான், நமக்கு எது நல்லது அப்படின்னு அவர் அறிஞ்சு நமக்கு கொடுக்கிறார். நன்மையானதை கொடுக்கிறார். தேவன் கொடுத்தா ஒரு நாள் அதில் தீமை இருக்காது. நன்மையானதை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சிறிய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். தேசிய பெண் குழந்தைகளின் தினம் அப்படின்னு ஒரு தினம் வருது. அந்த நாளை கொண்டாடுறாங்க. அந்த நாட்களிலே ஒரு வாசகம் ஒன்றை அவங்க எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நான் வாசிக்கும்போது எனக்கு உண்மையிலே தேவனுடைய நன்மையானதை நினைத்து பார்க்க முடிஞ்சது. அதில் எழுதப்பட்ட வாசகம் என்னவென்றால், கடவுளை வணங்கினால்தான் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளே வேண்டும் என்றால்தான் பெண் குழந்தை பிறக்கும். புரிஞ்சுதா? கடவுளை வணங்கினால்தான் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளே வேண்டும் என்றால்தான் பெண் குழந்தை பிறக்கும். நமக்கெல்லாம் நன்மைன்னு நம்ம எதை சாட்சியாக பகிர்ந்துக்குருவோம்? கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், கர்த்தர் எங்களுக்கு நன்மையானதை தந்தார். நம்ம கேட்குறத ஏத்தான் கேட்போம்? ஆண் பிள்ளை வேணும், அதான் நன்மை நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனா ஒரு பெண் குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தை தேவனின் சாயலில், தேவனின் சுபாவத்தில், தேவனின் பிள்ளையாகவும் அது வளரும். நமக்கு என்னன்னா நன்மைன்னா ஆம்பளை பிள்ளை தான். பொம்பளை பிள்ளை பிறந்தா ஐயோ அதுக்கு என்ன செய்யறது? நாம கேட்கறத விட கர்த்தர் நமக்கு கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தா அது பெஸ்ட்டாக இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதை விட அவராக கொடுக்கிற நன்மை அதைத்தான் நம்ம விரும்பணும். எந்த காரியத்திலையும் ஆண்டவரே உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை செய்யுங்க, என் விருப்பம் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவர் நன்மையானதே தருவார். 1 தீமோத்தேயு 6:13 நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நன்மை தேவையோ அதை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்று சம்பூரணமாய் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த ஆண்டு முழுவதுமாக சங்கீதம் 65:11 வாசிக்கிறபடி இந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார்.
எரேமியா 31:14 வாசிக்கிறபடி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய 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 நீங்க அவருக்கு சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் வாயை நன்மையினால் திருப்தியாக்குறது. எனவே நன்மை என்றால் நல்லது, கர்த்தர் தந்தால் அது நல்லதாகவே இருக்கும். இரண்டாவது பகுதிக்கு கடந்து செல்வோம். எது நன்மை? வேதத்தில் எதை நன்மை என்று வேதம் சொல்லுகிறது? நம்ம நினைக்கிற நன்மை வேற, வேதம் சொல்லுகிற நன்மை வேற. நம்ம எதெல்லாம் நன்மை நினைக்கிறோமோ ஒருவேளை வேதம் அதை மறுக்கலாம். அது நன்மை அல்ல, தீமை என்று மறுக்கலாம். வேதம் சொல்லுகிற நன்மை கொஞ்சம் வித்தியாசமானது. பிரசங்கி 3:12 வாசியுங்கள். பிரசங்கி 3:12. மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வது அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை. ஞானி சாலமோன் ஞானி அனுபவித்து கண்டறிந்து எழுதுறாரு, மனுஷனுக்கு நன்மை எது தெரியுமா? அவன் மகிழ்ச்சியா இருப்பான், வாழ்நாள் முழுதும் அவன் மகிழ்ச்சியா இருப்பதும், அவன் உயிரோடு இருக்கையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற நன்மையை அல்லாமல் வேறொரு நன்மை இல்லை. மகிழ்ச்சியா இருக்கிறது. நமக்கு வேதத்துல மீகா 6:8 வாசிக்கிறோம், மனுஷனே உனக்கு நன்மை என்னது என்பதை அறிவித்திருக்க. நமக்கு நன்மை என்னதுன்னு ஆண்டவர் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார். அதைத்தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க நம்ம வாசிக்கும் போது மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருப்பதுதான் மனுஷனுக்கு கிடைச்ச நன்மை. நம்ம எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கோம்? என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறோமா? பாட்டு வேணா பாடுவோம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயான்னு அப்படிலாம் பாட்டு மகிழ்ச்சியா பாடுற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளத்துல தெரியும், ஐயோ ஐயோ இது நடந்துட்டே, அது நடந்துட்டே, இவங்க கைவிட்டாங்களே, அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களே. நம்ம இங்க பார்க்கிறோம் மகிழ்ச்சியா இருப்பது. நீதிமொழிகள் 17:22 வாசிக்கும் போது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதியே எதுலதான் வருது? கவலை, பாரம், பயம், இதுலதான் வியாதியே வருது. நம்ம மன மகிழ்ச்சியா இருந்தா, சந்தோஷமா ஹாப்பியா இருந்தா நமக்கு வியாதியே வராது. அதுதான் டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, டாக்டர் எதான் சொல்லுவாரு, சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்றால் சுகம், சுகமான வாழ்க்கை. சிலருடைய நீதிமொழிகள் 14:13 வாசிக்கும் போது, சிலருடைய நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சிக்கு முடிவு சஞ்சலம். இப்ப சிலருடைய மகிழ்ச்சியா அப்படி தெரியும், ஆனா அது சஞ்சலமா தான் முடிஞ்சிடும். சில நேரங்களை பார்த்து சில விருந்து வீடுகள்ல பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், சந்தோஷமா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்க ஏதாவது பிரச்சனை வந்து முடிவு என்ன ஆயிரும்? சஞ்சலமா முடிஞ்சிடும். உலகத்தால் வருகிற அந்த மகிழ்ச்சி அது நிரந்தரமானது அல்ல. உலகம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, எந்த மனுஷனும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து இருந்தான், கையில ஒரு பொட்டணத்தோட. இன்னொரு மனிதன் வந்தான், என்னையா அங்கே உட்காந்துருக்கீங்க, கையில் உள்ள பொட்டணம் என்ன? அவர் சொன்னார், இது நான் சேர்த்ததான பொண்ணு வெள்ளி பணம் இதெல்லாம் இதில் இருக்குன்னு திறந்து வேற காட்டினார். அப்படியான்னு இவர் பார்த்துக்கிட்டு, ஆனால் இவ்வளவு இருந்தும் எனக்கு சந்தோஷமே இல்லை, என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியல அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு பார்த்தாரு, கையில் இவ்வளோ பொண்ணு வெள்ளி வச்சிருக்காரு, இவ்வளோ பணம் வச்சிருக்காரு, மூடையாக கட்டி வச்சிருக்கிறாரு, மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாப்புல படக்குன்னு அந்த பொட்டணத்தை பிடிக்கிட்டு ஓடிட்டான்.
இவர் பார்த்தா அட துரோகி துரோகி சொல்லிட்டு ஓடுறாரு. துரோகி துரோகி என்கிட்ட இருந்து அப்பிட்டு ஓடிட்டியே, குடு, அது என்னுடையது என்னது, குடு குடு குடுன்னு அவரை துரத்திட்டு போக இவர் கொஞ்சம் ஓட, அவர் கொஞ்சம் ஓட, அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துல 30 நிமிஷம் வரைக்கும் அவங்க ஓடி ஓடி கடைசியில இழைச்சிட்டு அவருக்கு பின்னால ஓடி ஓடி துரத்தி பிடிக்க முடியல. கடைசியில பிடிக்கிட்டு போனவனே வந்து அவர் கையில கொடுத்தான் ஆச்சுக்கிறது. அவர் சொன்னாரு, ஏன்பா என்னை இவ்வளவு நேரம் ஓட விட்ட, இவ்வளவு நேரம் நான் எப்படி பரிதவிச்சு ஓடி இருக்கேன் தெரியுமா, அப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப உடனே சொன்னா, இவ்வளத்தை வச்சுட்டு நீ சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னேல, உன்னை கொஞ்ச நேரமாவது சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இதை செஞ்சேன்னு சொன்னான். அப்ப நமக்கு பொண்ணோ வெள்ளியோ எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பணமோ ஆஸ்திகளோ செல்வங்களோ எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இல்லை. அப்ப மகிழ்ச்சி எங்கதான் இருக்கு? நீ மகிழ்ச்சியா இருக்கிறதா உனக்கு நன்மை அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காருன்னா, மகிழ்ச்சியா இருப்பதற்கான வழியையும் அவர் ஏற்படுத்தி வச்சிருப்பார். அதான் சொல்ற, மனுஷனே உனக்கு நன்மை இன்னது என்பதை நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது எதுல நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதுதான் நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி. வேற மகிழ்ச்சி வேற எங்கேயுமே இல்லை. சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தருடைய காரியத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அதுதான் உனக்கு கிடைக்கிற நன்மை. 1 நாளாகமம் 16:27 வாசிக்கும் போது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொன்னாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடன் நான் எப்படிதான் இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். எங்கதான் மகிழ்ச்சி இருக்கு? இங்கதான் இருக்கு. இதை விட்டு வெளியே போனீங்கன்னா கஷ்டமா இருக்கா? நான் தர்மல்ல ஊழியம் செய்யும் போது நிறைய பேர் ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலை வருவாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் நல்லா ஜெபம் பண்ணி, அவங்க கூட்டம் முடிஞ்சிடும், ஜபம்லாம் முடிஞ்சிட்டு போகவே மாட்டாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. நான் சொன்னேன், என்ன போகலையா வீட்டுக்கு அப்படிங்கன்னா, எங்க போக, இதுல இருந்து இப்படி வெளியே போனாலே பயம் கவலை பாரம் எல்லாம் வந்துடும். இங்க இருக்கிற வரைக்கும் தான் என்னது சந்தோஷம். அப்ப ஆலயத்துல கர்த்தர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார். அதை தாவீது சொன்னார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே போறத நினைச்சாலே போறோம் போவோம் வாருங்கள் அப்படி ஒரு அழைப்பு வந்தாலே சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துட்டு. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை. மகிழ்ச்சியோட ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்க, இங்க அப்படியே துக்கமா உட்காந்தீங்கன்னா மகிழ்ச்சி நீங்க தான், தேவன் கொடுக்குற மகிழ்ச்சியை நீங்க தான் இழந்துட்டீங்க. எவ்வளவு பாரங்களை தான் நீ உள்ள வரும்போது செருப்பையெல்லாம் என்ன செய்றீங்க, கழட்டி வச்சுட்டு வர்றீங்க, திரும்ப போகும்போது போட்டுட்டு போயிருங்க. அதே மாதிரி உங்களுடைய பாரம் கவலை எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. வரும்போது அங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ள வந்துட்டு திரும்ப போகும்போது அதே கவலை பாரத்தை தூக்கிட்டு போகக்கூடாது. இங்க உள்ள வந்துட்டீங்கன்னா கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிச்சுட்டு இந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு போயிடணும். திரும்ப நாளை தொட்டு போகும்போது உங்களுக்கு பாரம் துக்கம் கவலை வரவே கூடாது. கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு போதுமான நன்மைகளை செய்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோட போகணும். அப்ப கர்த்தரை ஆராதிப்பதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, உம்முடைய வேதமே என் மகிழ்ச்சி, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கம் என்னை அழித்து விடும். இங்க வர்றீங்கல்ல, ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க, என்ன செய்றீங்க, சந்தோஷமா. மதாரான முடிஞ்சு போகும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு செய்தி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நீங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போது சந்தோஷப்படல, மகிழ்ச்சி அடையலும், உங்க துக்கம் உங்களை அழிச்சிடும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்க கேட்க நீங்க சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அதை ஏற்றுக்கொள்ளணும். எரேமியா சொல்றாரு,
உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். அவைகள் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது இது எனக்கு தான், ஆண்டவர் என்னோட பேசுறாரு, எனக்காக தான் பேசுறாரு அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாருல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், கிட்டத்தட்ட ஒரு 6 காரியங்களை சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இருக்கீங்களா? எதுவுமே அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியம் அது இல்லை. அரசாங்கத்தின் மூலமா வருகிற சலுகையெல்லாம் அது இல்லை. உங்க சரீரத்துல தெய்வீக சுகம் இல்லை. அதாவது 6 காரியத்துக்கும் விளக்கம் உண்டு. வயல் நிலம், தானியம், ஆகாரம் இல்லை. ஆட்டு மந்தை, வஸ்திரத்தை கொடுக்கும் உங்களுக்கு, அது இல்லை. போதுமான வஸ்திரம் இல்லை, போதுமான உணவு இல்லை, போதுமான சுகம் இல்லை, போதுமான வருமானம் இல்லை, போதுமான செல்வம் இல்லை, ஒண்ணுமே இல்லை 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 இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்ற அர்த்தம். நம்மெல்லாம் இதெல்லாம் இல்லை, இருந்தாதான் நமக்கு மகிழ்ச்சி. ஆபகுக் தீர்க்கதரிசி மாதிரி நம்மளாம் கிடையாது. அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு. நம்மெல்லாம் இருந்தாதான் மகிழ்ச்சியா இருப்போம். எனவே நம்ம உயிரோட இருக்கிற நாள் வரைக்கும் மகிழ்ச்சியா இருப்பதுதான், எது இருந்தாலும் எல்லாட்டினாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மை. நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் திரும்ப உங்களை நினைக்கணும்னா நீங்க என்னிடத்தில் திரும்புங்க. இழந்து போனதே நினைச்சிட்டு இருக்காதீங்க, கவலையோடு இருக்காதீங்க, சோர்ந்து போய் இருக்காதீங்க, பயத்தோட இருக்காதீங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீங்க இழந்ததுக்கு அதிகமா 2 மடங்கு இரட்டிப்பான மடங்கு உங்களுக்கு நன்மை செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நம்பிக்கையோட காத்திருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளுடைய சம்பத்து பெருகுவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலியடைப்பீரா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். 2வது ஆராதனைக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு மற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. மட்டுமாய் பாடி ஆராதிப்பதற்கும் இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு கற்றுக் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரங்கள் முழுவதுமாக ஆண்டவர் பிரசனம் நடத்துவதாக தொடர்ந்து ஜெப நாட்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. தொடர்ந்து ஆளுக இந்த விசுவாச குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமை ஆஸ்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாதங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.